السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் பல சோதனைகளை அனுபவித்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையான முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மறுமை நாளில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பல நல்ல காரியங்கள் செய்கிறோம், ஏராளமான வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். அனைத்து காரியத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு நம்ம விடுதலை அடைந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்காக வேண்டிதான் சகல நல்ல காரியங்களையும் செய்கிறோம். அப்ப திருமறை குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சில நல்ல காரியங்களை கற்றுத்தந்து அந்த நல்ல காரியங்களை செய்தால் நமக்கு சுவனத்தை அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான நல்ல காரியங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த நல்ல காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இலகுவாக சிம்பிளா சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிமுறைகளை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல சொர்க்கத்தை அடைவது நமக்கு எப்படி முக்கியமோ அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நரகத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை அடைய வேண்டும். அப்ப நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி என்று தெரிந்து என்பதை அறிந்து அதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் செயல்படுத்த வேண்டும். நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகாட்டல்கள் இருக்குது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பதை பார்த்து அதை செயல்படுத்தணும். ஏன்னு கேட்டா சில பண்புகளை சொல்லி, சில தன்மைகளை சொல்லி, சில பண்புகளை சொல்லி அந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் சொர்க்கத்தை அடைய முடியாது என்று ஏராளமான சில பண்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்போவுமே எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த தீய பண்பு கெட்ட பண்பு நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அப்ப அதை ஒவ்வொன்றாக அறிந்து அது நம்மிடத்தில் வந்து விடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதை நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். அதுல ஆக பாரதூரமான மோசமான ஒரு கெட்ட பண்பு இருக்குதுன்னு சொன்னா அது என்ன, பெருமை என்று சொல்லக்கூடிய விஷயம். தற்பெருமை அல்லது பெருமைப்படுதல் சொல்றோமா இல்லையா, இந்த விஷயம் உண்மையிலேயே மார்க்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக மோசமான கெட்ட ஒரு தீய பண்பு தான் பெருமைன்றது. இஸ்லாம் பெருமையை பற்றி நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகிறது. அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், தெரிந்து வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு துளியும் பெருமை வந்து விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம சிந்தித்து செயல்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மின் கிப்ர். யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ
அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரும் நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வாசகங்களை நம்ம சரியாக கவனித்து என்ன செய்யணும், அதுல இருந்து நம்ம பாடம் படிக்கணும். ரசூல்லா சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவங்க சொர்க்கம் நுழைய முடியாது. இது நம்ம பெருமையை செயல்படுத்தி வெளிப்படுத்துறதை பத்தி பேசல, வெளிப்படுத்துறது கூடாது. இங்க ரசூலை எதை சொல்ல வாராங்கன்னு கேட்டா, உள்ளத்துல பெருமை இருந்தாலே என்ன, கதை முடிஞ்சிருச்சு. நம்முடைய மனசுல நம்முடைய உள்ளத்துல பெருமை இருந்தாலேயே சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பெருமையை நம்ம வெளிப்படுத்தினா, உள்ளத்துல இருக்கிறதே இவ்வளோ டேஞ்சர், இவ்வளோ பாரதூரமானது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த பெருமையை வெளிப்படுத்தினா எப்படி பாரதூரமானதாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, பெருமை உள்ளத்துல கடுகளவு இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லும் போது, உடனே ஒரு மனிதர் எழுப்பி கேட்கிறார். கால ரஜுலுன், ஒரு மனிதர் எழுப்பி கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, இன்னொரு ரஜுல, ஒரு மனிதர் யுஹிப்பு ஐயகூன சௌபுஹு ஹஸனா, அவருடைய ஆடை அழகா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே போல அவருடைய காலணி செருப்பெல்லாம் நல்ல அழகா இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறாரு. இது பெருமையில வருமா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா பெருமைப்படக்கூடாது, பெருமை இல்லை, பெருமை ஒரு துளியும் கூடாது, கடுகளவும் கூடாது என்று சொல்லும் போது, நம்மளே பெருமைண்டா என்னன்னு விளங்காம என்ன செய்யறோம், நிறைய அடுத்தாக்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். ஒருத்தர் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்னு சொன்னா அவனோட பெருமையை பாரு அப்படின்னும், அல்லது ஒரு வாகனத்தில் இறங்கினு சொன்னா அவனோட பெருமையை பாரு அப்படின்னும், ஒரு அழகிய ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட்டு ஏதோ ஒன்று போட்டு வந்தேன்னா அவனோட பெருமையை பாருனும். அப்போ பெருமைண்டா என்னன்றதை நம்ம விளங்கணும். அதே அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க, பெருமை கடுகளவும் உள்ளத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் பெருமைண்டா என்னன்றதை விளங்கப்படுத்துறாங்க. அப்ப இதை சொல்லும் போது சஹாபாக்கு ஒரு மனிதருக்கு டவுட் எழுப்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அழகா ட்ரெஸ் பண்றது பெருமையா? பெருமை இருக்கக்கூடாதுன்றது ஓகே, ட்ரெஸ் பண்றது, நல்ல ஒரு செருப்பை போடுறது, இதெல்லாம் பெருமையில வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், இதெல்லாம் பெருமை கிடையாது, அல்லாஹ்வே அழகானவன் தான், அவன் அழகத்தான் விரும்புறான். அல்லாஹ்வே அழகானவன், அவன் எப்படி நம்மள ஆசைப்படுறான்னு கேட்டா நீங்க அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அப்ப நல்ல ட்ரெஸ் போடுறது, அழகிய முறையில் ஆடை அணிவது, அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பே கிடையாது. நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா பெருமையை பாரணும், அதெல்லாம் பெருமையே கிடையாது. சொல்ல போனா மார்க்கம் வலியுறுத்தினது, மார்க்கம் அனுமதித்தது மட்டும் இல்லாம செய்யுங்கன்னு சொல்லி வலியுறுத்தினது. அப்ப அழகிய முறையில் ட்ரெஸ் போடுறதெல்லாம் பெருமையே கிடையாது. ஒரு நல்ல செருப்பு, ஒரு நல்ல ஷூவை போடுறது மார்க்கத்தில் தப்பே கிடையாது. பெருமைன்னா என்ன, அந்த ரெண்டிடம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும், அந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைன்னா என்னன்னு சொல்றாங்க, அல் கிபர், பெருமைன்னா என்னன்னு கேட்டா பத்தருல் ஹக் வ கம்தும் நாஸ், உண்மையை ஏற்க மறுப்பதும் மக்களை இழிவாக நினைப்பதும், இழிவாக கருதுவதும் தான் பெருமை. ஒருத்தர் ஒரு சத்தியத்தை சொல்றார், இந்த விஷயத்தை திருத்திக் கொள்ளுங்க, இந்த விஷயம் இருக்குது, தப்பான ஒரு விஷயமா இருக்கு, திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நீ சொன்னாத நான் திருத்தணுமா என்று அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் பாருங்க, இதுதான் பெருமை. இதுதான் என்ன பெருமை. அதே போல அடுத்தவர்களை இழிவாக நினைப்பது. நமக்கு பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துறது தப்பு கிடையாது. பொருளாதாரம் இல்லாத ஒருத்தனை பார்த்து கேவலமா நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் பெருமை. இந்த நுணுக்கத்தை, இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் நல்ல முறையில், உதாரணமா ஒரு வசதி படைத்தோரார், ஒரு நல்ல கார்ல, ஒரு நல்ல வெஹிக்கல்ல, ஒரு ஜீப்ல இறங்குறாருன்னு வைங்களே, இது பெருமை கிடையாது. ஒரு கார்ல இறங்கிட்டு அடுத்தவனை பார்த்து, பாத்தியா என்கிட்ட கார் இருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்துறோம் பாருங்க, இதுதான் பெருமை. இந்த தன்மை நம்மிடத்துல வந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் உள்ளத்திலே வந்துடக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. சும்மா நாங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம், ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அல்லது ஒரு புஷ் பைக்லயோ அல்லது ஒரு மோட்டார் பைக்லயோ போயிட்டு இருக்கிறாரு. மனசுள்ளுக்கால் நாங்க நினைக்கிறோம், பா நம்ம இன்னைக்கு எவ்வளவு கெத்தா வண்டியில போறோம் பாரு, அவனை பாரு கேவலமா போயிட்டு இருக்கிறான். இன்று மனசால நினைச்சாலே அது பெருமை. இந்த மனசால நினைக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். மனசால நினைச்சாலே சொர்க்கம் இல்லைன்னா அதை செயல்படுத்தி வெளிப்படையா சொன்னா எவ்வளவு பாரதூரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பெருமைன்னா என்னன்னு கேட்டா அடுத்தவர்களை இழிவாக கருதுறது. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பயன்படுத்துவது, நம்ம அதை அனுபவிப்பது மார்க்கத்தில் தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை அடுத்தாக்களுக்கு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
உங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்குதா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்தா இன்னைக்கு நான் நல்ல ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன் என்று அடுத்த ஆளை கூப்பிட்டு காட்டுற பெருமை கிடையாது. பாரு, நான் வசதி இருக்குது, நல்ல ஒரு ஃபோன் வாங்கினேன் இன்னொருத்தோட சொல்றது கூட பெருமை கிடையாது. அல்லாவே சொல்றான், உங்களுக்கு தந்த நியமத்தை சொல்லுங்கன்றான். அல்லது ஒரு அடுத்தாக்களை வெளிப்படுத்தி காட்டுறது, இது மார்க்கத்தில் தப்பே கிடையாது. எது தப்புன்னு சொன்னா, நம்ம நல்ல ஒரு போனை வாங்கிட்டு அடுத்தவண்ட போனை பார்த்து கேவலப்படுத்துறது, நம்ம நல்ல ஒரு வண்டியை வாங்கிட்டு அடுத்தவண்ட வண்டியை பார்த்து கேவலப்படுத்துறது, நம்ம ஒரு நல்ல சட்டையை போட்டுட்டு உண்ட சட்டையை பாரு கேவலமா இருக்குன்னு சொல்லி அடுத்ததை இழிவா நினைக்கிறது, இதுதான் பெருமை. இந்த தன்மையை நம்ம செய்யவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் உள்ளத்துல நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க, பெருமை கண்ணியம் இந்த ரெண்டையும் பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணியம் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. இந்த ரெண்டுல ஒண்ட யாராவது எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன்னு சொன்னா அவர் வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹ் சொன்னதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அர்த்தம் என்ன புரிந்து கொள்றதுக்காக சொல்றதா இருந்தா, இப்ப ஷர்ட் கல்ச்சர் இருக்குங்களே, இந்த கண்ணியம் என்பது உதாரணமா புரியறதுக்காக சொல்றதா இருந்தா, கண்ணியம்ன்றது கலிசன் மாதிரி, பெருமைன்றது ஷர்ட் மாதிரி. அல்லாஹ் புரியறதுக்காக சொல்றான். இந்த ஷர்ட்டையோ கலிசனையோ யாராவது மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ஷர்ட்டை எடுக்கணும்னோ கலிசனை கீழாடைய கலட்டணும்னோ நினைச்சேன்னு சொன்னா இது டேஞ்சரான விஷயம். மறுமேல இவங்க வேதனை செய்யப்படுவாங்க. இது ரெண்டும் அல்லாஹ்க்கு சொந்தமானது. பெருமைன்றது அல்லாஹ்க்கு தான் சொந்தமே தவிர மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லைன்றது என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அது எந்த சந்தர்ப்பத்திலும் மனுஷனுக்கு வந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெருமையை பற்றி நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, பெருமைன்றது இஸ்லாம் ஏன் இவ்வளவு பாரதூரமான டேஞ்சரான ஒரு விஷயமா சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெருமையால தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய ஓர்டருக்கு முதலாவதாக மாறு செஞ்சு நாசமா போனது எதனால தெரியுமா? இந்த பெருமையால தான். பெருமை இருக்க போய் தான் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய ஓர்டருக்கு முதலாக மாறு செஞ்சது எதனாலன்னு கேட்டா இந்த பெருமையால தான். இந்த பெருமை எப்ப வருதோ அவன் அழிஞ்சு போவான்றதுக்கு அந்த ஒரு செய்தியே என்ன மிகப்பெரிய ஒரு சான்று. என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்லீஸ் இருக்கிறான். இப்லீஸ் நாசமா போய் இந்த ஷைத்தானா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதனால அவன் ஷைத்தான் ஆகினான்? இந்த ஷைத்தான் இந்த இப்லீஸ் ஷைத்தானா இருக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஓர்டரை புறக்கணிச்சது. எப்படி புறக்கணிச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது அல்லாஹ் மண்ணால படைக்கிறான். இப்லீஸை அல்லாஹ் நெருப்பால படைச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு ஷைத்தானுக்கு ஓர்டர் போடுறான், நீ சஜதா செய், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்பட்டு நட என்று ஓர்டர் போட்ட உடனே அங்க முதலாவதாக அல்லாஹ்வுடைய கட்டளை மறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கிறான். என்ன காரணம்? பெருமை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வைத் குல்னா லில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம், நம்ம மலக்குமார்களுக்கு ஓர்டர் போட்டோம், ஆதமுக்கு சிரம் சாயுங்கள், கட்டுப்படுங்கள், சஜதா செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் சஜதா செஞ்சாங்க. அபா வஸ்தக்பர், அவன் பெருமை எடுத்து மறுத்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்கள் ஒருத்தனாக ஆயிட்டான், மறுத்தவர்கள பட்டியல் அவனும் சேர்ந்துட்டான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், மலக்குமார் எல்லாருமே சஜதா செஞ்சாங்க, இப்லீஸ் பெருமை எடுத்து மறுத்தான். எப்படி பெருமை அடிச்சான்? அதை பத்தி கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால மனஅக அன்லா தஸ்ஜுத், நீ சஜதா செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதா அமர்த்துக்கு, நான் உனக்கு ஆர்டர் போடும்போது நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்படாம இருந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது கால அவன் சொல்றான், ஆனா ஹைரும் மின்ஹும், இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, நான் அவரை விட சிறந்தவன். இந்த பெருமை வருதா இல்லையா? இந்த பெருமை வந்தா நாசமா போறன்றதுக்கு பாருங்க. இந்த ஷைத்தான் என்ன பண்றான்னு கேட்டான், இப்லீஸ் சொல்றான், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தாள். எப்படி சிறந்தவர்? அதெல்லாம் சொல்லி அவனை ஷைத்தானே சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், ஹலக்தனி மின் நார், என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிற, வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சிருக்கிற. மண்ணால படைக்கப்பட்டால் வசதியா, நெருப்பால படைக்கப்பட்டால் வசதியான்னு சொல்லி, அதனாலதான் என்னை விட்டு நான் தான் சிறந்தவர்னு சொல்லி முதலாவதாக அவனுடைய பெருமை தன்மை அவன் வெளிப்படுத்துறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மலக்குமாருடைய சந்தினத்திலிருந்து இப்லீஸை துரத்துறான், விரட்டி அடிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவனாக மாறுறான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, முதலாவதாக
அல்லாஹ்வுடைய ஆர்டர் புறக்கணிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த பெருமை உள்ளத்துல வந்தது. பெருமை நான் தான், என்னை விட்டா வேற யாரும் கிடையாது என்று எப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அத அவனுக்கு அல்லாஹ் பாடம் படிப்பூட்டாம விடவே மாட்டான். ஏன்னா இது அல்லாஹ்வோட தன்மை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை போய்கிட்டு எனக்கு இருக்குதுன்னு நான் நினைச்சா எப்படி உருப்படலாம்? அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு போய் நான் இப்படிப்பட்டவன் தான் நினைச்சா என்னாலதான் நடக்குது என்று நினைச்சா எப்படி உருப்பட முடியும்? எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா இதெல்லாம் ஆல்ரெடி செட்டப் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். விதிப்படி இப்ப இவன் பிறந்து இப்ப மரணிப்பான், இப்படி சம்பாதிப்பான், இப்படி வாழுவான், எல்லாமே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அது ஏண்ட திறமையால நடக்குதுன்னு மட்டும் நம்ம ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. அப்படி உலகத்துல யாரெல்லாம் நினைச்சாங்களோ அல்லாஹ் அழிச்சு அவங்களுக்கு ஒரு குட்டு போட்டு ஏண்ட கையில தாண்டா எல்லாம் இருக்குது, நீ எதுவுமே கிடையாது நல்லா காட்டிருக்கிறானே தவிர உருப்பட்ட வரலாறே இருக்காது. பொருளாதாரம் வருதா அல்லாஹ் நாடியவரே அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான். பொருளாதாரம் இருக்குது, காசு இருக்குதுன்றதுனால நான் தான் ஏண்ட திறமையால தான் எல்லாம் வந்துச்சு, நான் தான் அடுத்தவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் கேவலமானவன் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு குட்டை போடுவான். போட்டு அல்லாஹ் கீழே கொண்டு வந்து தான் விடுவான். அப்ப இது என்ன, இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் தான் நினைச்சேன்னு சொன்னா அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நிறைய சந்தர்ப்பங்களை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை நீங்க செயல்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி பண்புகள் நம்ம இடத்துல இருக்குது. அது போக குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அழிச்ச வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆது சமூக கூட்டம் இருக்குது. ஆது சமூகத்தை பத்தி சொல்லும் போது உலகத்தில் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆது சமூகத்தை பற்றி சொல்லும் போது அம்மா ஆது, இந்த ஆது கூட்டம் இருக்குதே ஃபஸ்தக்பரு ஃபில் அர்ல், அவங்க பூமியில பெருமை அடிச்சாங்க. பிகைரி ஹக்கின், தகுதியே இல்லாம பெருமை அடிச்சாங்க. பெருமைன்றது உண்மையிலே யாருக்குமே தகுதி கிடையாது. தகுதி இல்லாம ஆது கூட்டம் பெருமை அடிக்கிறாங்க. எப்படி பெருமை அடிக்கிறாங்க கேட்டா அதே மாதிரி சொல்லி காட்டுறான். மன் அஷத்து மின்னா குவத்தன், சக்தியில வலிமையில எங்களை விட சக்தியை வாய்ந்தவங்க யாரு, எங்களை விட சக்தியான ஆட்கள் யார் என்று சொல்லி அடுத்தவங்க இழிவான் நினைக்கிறாங்க. எனக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னா அதுல கணக்கு வேற, எனக்கு திறமை இருக்குது நான் ஒரு வேற செஞ்சுட்டு போறேன்னா அதுல கணக்கு வேற. எங்களை விட வேற யார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் பாருங்க, இங்கதான் மிஸ்டேக் ஆகுது. உண்மையிலே ஆதி சமூக கூட்டத்தெல்லாம் எப்படி படைக்கிறான்னு கேட்டா மலைகளை தங்களுடைய கையால குடைஞ்சி இருப்பிடங்களை அமைத்துக் கொள்றாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக படைக்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆளாக படைச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை வச்சு அவங்க பெருமை அடிக்கிறாங்க. எங்கட திறமை எங்களை விட வேற யாரும் கிடையாது, எங்களை மாதிரி சக்தி வாய்ந்தவங்க யாரும் கிடையாது என்று சொல்லி பெருமை அடிச்சதுனால அவங்க அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்திலே இவங்களை போல பலமான யாரையும் படைக்கலன்னு அல்லாஹ்வே சொல்றான். ஆதி சமூக பெருமை அடிச்சாங்கன்னு சொன்னா நாங்க தான் பலசாலிகள் என்று சொன்னாங்கண்டா உண்மையில அவங்க பலசாலி தான். உலகத்தில் அவங்கள மாதிரி பலசாலி யாரும் கிடையாது, அவ்வளோ பலசாலி. உண்மையிலே பலசாலியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, என்னை விட்டா வேற ஆளு கிடையாது என்று சொல்லிடக்கூடாது, மனசால நினைச்சிடவும் கூடாது. ஆது கூட்டம் என்ன பண்றாங்கண்டா அந்த வேலையை பார்க்கறாங்க, எங்களை விட்டா வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா பண்றான், ஆது கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இது அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம், மலட்டு காற்றை அனுப்பி அவர்கள் அழித்தோம் நல்லா சொல்லி காட்டுறான். காற்றை அனுப்பி அழிச்சு காட்டுறான், மலட்டு காற்றை அனுப்பி அழிச்சு காட்டுறான். மலட்டு காற்றுன்னு சொன்னா அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இல்லாமாக்குறது. ஒரு காற்று இருந்த எப்ப மனுஷனுக்கு பிரயோஜனம்னு கேட்டா ஆக்சிஜனும் சேர்ந்து இருந்தா தான் பிரயோஜனம். ஆக்சிஜன் இல்லாம இருந்தான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. ஒரு ரூம் உள்ளுக்கு காத்தே வர முடியாத அளவுக்கு ஓரளவு காத்தை வச்சுட்டு ஒரு 2 பேரை போட்டனுவீங்களே, நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை சுவாசிப்போம், கார்பனீர் ஆக்சைடை வெளியிடுவோம். அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உசுரோடு இருக்கலாம். காத்துல உள்ள ஆக்சிஜன் முடிஞ்சான்னு சொன்னா அதுக்கப்புறம் மயக்கம் அப்படியே என்ன அவர் செத்து போயிடுவார். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா காத்து அனுப்புறான், மலட்டுக்கு ஆக்சிஜன் இல்லாத காத்து, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அவங்க அழிஞ்சு போறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு சொன்னவர்களை அல்லாஹ் காற்றை அனுப்பி என்ன செய்யறான், அழிச்சு ஒண்ணும் இல்லைன்றதை காட்டுறான். அப்ப குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பெருமை அடிச்சவங்க அழிஞ்சு போன வரலாறு தான் இருக்குது. அப்ப நமக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த பெருமை வருதுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி எல்லாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பெருமை என்ற தன்மை வருதுன்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். உண்டு பொருளாதார விஷயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசதி இருக்குதா, அல்லாஹ் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தந்திருக்கிறார், அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏண்ட திறமையானதான் அடுத்தவனுக்கு இல்லைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இது பெருமை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன செய்வான், அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர்
மொழி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழியை பற்றி சொல்கிறாங்க. நான் நிறைய பேர் வந்து சில லாங்குவேஜை படிச்சுக்கிட்டு அதை வச்சு பெருமை அடிப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும்னு வைங்களே, இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தர் போய்கிட்டு இங்கிலீஷ்லேயே பேசுவார். எதுக்கு? அவனை கேவலப்படுத்துறதுக்கு. அவனுக்கு தெரியாமல் இருக்கும், திரும்ப திரும்ப இங்கிலீஷ்லேயே பேசி அவன் வந்து தடமாறுவானா இல்லையா, அதை வச்சு இவருக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தவனை கேவலப்படுத்துறதுல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் பெருமைன்றது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்டா பேசக்கூடிய ஆகிட்ட பேச வேண்டியதான். அதை விட்டுட்டு தெரியாத ஒருத்தனை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டிய உங்களுடைய நோக்கம் என்ன? அடுத்தவனை கேவலப்படுத்துறது. அப்போ அதனாலே என்ன, இது வந்து பெருமை என்ற கேட்டகரிக்குள்ளே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அரபிகளை விட அஜமிகளை விட அரபிகள் சிறந்தவங்க கிடையாது. அரபி பேசக்கூடியவர்கள் வந்து மற்ற மொழி பேசக்கூடிய ஆட்களை விட எந்த விதத்திலும் சிறந்தவங்க கிடையாது. கருப்பர்களை விட வெள்ளையர்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் கிடையாது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஒருத்தர் கலராக இருப்பார், ஒருத்தர் கருப்பாக இருப்பார்னு சொன்னால் கருப்பாக இருக்கிறவங்க கேவலம், வெள்ளையாக இருக்கிறவங்க சிறப்புன்னு சொல்லி அர்த்தமா? அப்படி மார்க்கத்தில் கிடையாது. எந்த வித சிறப்பும் அப்படி கிடையாது. நம்ம நினைச்சிடவே கூடாது நம்ம வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிற நம்ம தான் கெத்து நினைச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? இல்லாமல் ஆக்கி விட்டுருவோம். அப்போ இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். மொழி அடிப்படையில் வந்து தான் சிறந்தவங்க, தான் வந்து வசதியானவங்கன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது பெருமை. உங்களுக்கு எல்லாம் கல்வி அறிவை தந்திருக்கிறானா அதை நல்ல முறையில் பயன்படுத்தணுமே தவிர, ஒரு லாங்குவேஜ் தெரியுமா அதை தேவையான இடத்துல பயன்படுத்தணுமே தவிர, அடுத்தவர்களை வந்து கேவலப்படுத்துறதுக்காக என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன சந்தர்ப்பத்திலையும் வந்து உயர்த்தியாக இருக்கிறத வந்து அல்லாஹ் கீழே கொண்டு வந்து தான் விடுவான். இதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை பாருங்க. ரசூலுல்லாவுக்கு அல்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்குது. இந்த ஒட்டகம் வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையுமே போட்டின்னு வந்து அதுதான் ஜெயிக்கும். போட்டின்னு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் வந்து ஜெயிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஒரு முறை ஒரு கிராமப்புற அரபியோட ஒட்டகம் வருது. ரசூலுல்லாஹ்வோட போட்டி போடுமா என்று சொல்லி கேட்குறாங்க. சரின்னு போட்டி போட வைக்கிறாங்க. போட்டி போட வச்சா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போகுது, அந்த ஒட்டகம் ஜெயிக்குது. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சஹாபாக்களுக்கு எல்லாம் கடுமையான ஆத்திரம். என்னடா இது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சு, இவ்வளோ நாள் ஜெயிச்சு இருந்த ஒட்டகம் வந்து ஒரு கிராமப்புற அரபியுடைய ஒட்டகத்தோட தோத்து போகலாமா என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இதில் ஆத்திரப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் உயர்த்தக்கூடிய ஒரு பொருளை கீழே கொண்டு வராமல் விட மாட்டான். ரசூலுல்லாஹ் அதை சரியான முறையில் நான் தான் எப்பவும் ஜெயிப்பேன், நம்ம தான் எப்போவுமே வசதியானவங்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கவே இல்லை. உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எப்போவுமே கீழே வரத்தான் செய்யும். அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும்ன்றதை வந்து சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புரிய வைக்கிறாங்க. அப்போ இதுதான் உலகத்தினுடைய நியதி. எல்லாம் நமக்கு ஒரு நல்லது நடக்குதா, சிறப்பான விஷயங்கள் நடக்குதா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்குதே தவிர நம்முடைய திறமையால் அல்ல. எப்போ ஒரு மனுஷன் நான் தான் என்ன விட்டா வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அதை ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பான். என்ன, நீ இல்லாமலும் விஷயம் நடக்கும்டா, அது எந்த ஏற்பாட்டில் தான் நடந்து கொண்டு இருக்குது என்றதை காட்டுறதுக்காக வேண்டிய செட்டப்பை வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? செஞ்சு காட்டுவான். ஒரு நாட்டு ஜனாதிபதியே இருப்பார்னு வைங்களேன், என்ன விட்டா இந்த நாட்டை டெவலப் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இன்று ஒருத்தர் சொன்னார்ன்னு சொன்னால் நம்மளை விட்டா வேறு ஆள் கிடையாது என்று ஒருத்தர் பேசி செயல்படுத்தினான்னு சொன்னால் அல்லாஹ் அப்படியே குட்டி இல்லாமல் காட்டுவான். நீ என்னடா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ இல்லாமல் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வருவான். இதுதான் எல்லா விஷயத்துலையும். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சிறப்பாக அடுத்தாக்களை விட சிறப்பாக ஒன்று நமக்கு கிடைச்சான்னு சொன்னால் சலான் சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க. நம்ம போய் அவருக்கு சலான் சொல்லணுமா, நம்ம எவ்வளோ பெரிய கெத்தான ஆள், நம்ம போய் எப்படி அவரோட சரிசமனாக உட்கார்ந்து இருக்கிறது அல்லது சரிசமனாக பேசுறது, அவங்க இருக்கிற சபையில் நம்ம எப்படி இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்போம். அப்போ இவ்வளோ நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏற்றுதான், நம்ம எப்போவுமே வசதியான ஆள், அவர் நமக்கு எப்போவுமே கீழே தான் என்று மனசுக்குள்ளே நினைக்கிறது இருக்குதே, இதுதான் பெருமை. இது ஒரு நாள் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் சொர்க்கம் நுழையவே மாட்டாங்க. சொர்க்கம் நுழைய கடுகளவு உள்ளத்தில் இருந்தாலும், கடுகளவும் ஒரு துளி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அப்போ பெருமைன்ற இந்த சிந்தனை வராமல் எம்மை நம்ம எப்போவுமே பாதுகாத்து கொள்ளணும். எந்த சந்தர்ப்பத்திலையுமே மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு நிறைய சின்ன சின்ன பொறுப்புகள் கிடைச்சா முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க. அவர் நம்ம உலகத்தில் அவர் தான் என்ற மாதிரி என்ன செய்யறது நினைச்சு கொண்டு அடுத்தாக்களை இழிவாக நினைத்து கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம்.
அப்ப இந்த நிலைமையை விட்டுட்டு பெருமைன்ற இந்த மோசமான கெட்ட பண்பு நம்மிடத்துல எந்த சந்தர்ப்பத்திலுமே வந்து விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். எனவே அந்த தீய பண்புகளை விட்டு விடுதலை அடைந்து நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கில்வானாக என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாசத்து 3 சாரார் இருக்கிறாங்க. லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா பலா யுஸக்கிம், அல்லாஹ் அவங்களோட மறுமை நாளில் பேசவும் மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்கிறாங்க. 3 சாரார் இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி அதை கோவப்பட்டு சொல்கிறான்னு கேட்டால், அந்த சாராரை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். சில ஆட்களை பார்த்தா பார்க்கறதுக்கும் விருப்பப்பட மாட்டோம். அவ்வளோ மோசமான அவ்வளோ தப்பான காரியங்களை செஞ்சுருப்பாங்க. அவன் முகத்தில் கூட முழிக்காதன்னு சொல்லுவோமா இல்லையா? சில தவறுகள் செய்யும் போது சிலதை சகிச்சு கொண்டு போவோம், சில தவறுகள் செய்யும் போது ஏற்றுக்கொள்ள வேலாம், பார்க்கறது கூட விருப்பப்பட மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த ஸ்டைலில் 3 சாரார் இருக்கிறாங்க. அவங்கள மறுமையினால நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், அதே போல் அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டேன். அந்த 3 சாரார் யாருன்னு சொல்லும்போது ஒன்று அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 3 குரூப்பில் ஒன்று யாருன்னு கேட்டால், ஒன்று இந்த ஷேகுன் ஜானி, விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவர். விபச்சாரம்ன்றது மார்க்கத்தில் கூடாது, அனுமதியே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் விபச்சாரம்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒரு வயசான ஒரு ஆள், கிழவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணன்னு சொன்னால் அது எவ்வளோ பாரதூரமானதாக இருக்கும். ஒரு இளைஞன் விபச்சாரம் பண்ணுறன்றது ஓரளவு, அது அனுமதின்றதெல்லாம் கிடையாது. பண்ணன்னு சொன்னால் சரி, அவனோட வயசு அப்படி இருக்குது, அவன் இருந்த செட்டப் அப்படி ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டான், ஸ்லிப் ஆகிட்டான் இன்று கூட என்ன சொல்லிட்டு போகலாம். அதுக்காக வேண்டி இளைஞர்கள் விபச்சாரம் பண்ண அனுமதின்னு விளங்கிடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் ஓரளவாலும் சரி, ஏதோ வயசு அப்படின்னு கூட பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு வயசால ஒரு கிழவனாக இருக்கிறவன் விபச்சாரம் பண்ணுற தேவை இருக்குதா? அவனுக்கு தேவை 1% கூட அவன் ஸ்லிப் ஆகிறதுக்குரிய தேவை இல்லை. அப்படி இருந்து மொத்தம் செய்கிறான்னு சொன்னால் அதை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இது ஒன்றா சொல்கிறாங்க. அடுத்தது யாருன்னு கேட்டால், மலிக்குன் கஸ்ஸா, பொய் பேசக்கூடிய அரசன். ஒருத்தர் கிங்காக இருக்கிறார், ஒரு பெரிய போஸ்டில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறான்னு வைங்களே, அவன் பொய் பேச வேண்டிய தேவை இருக்குமா? சாதாரண ஒருத்தர் ஒரு பொய் பேசுகிறேன்னு சொன்னால் சில பல காரணங்களுக்காக வேண்டி இந்த இடத்துல உண்மையை பொய் பேசினா தான் நம்ம தப்பிக்கொள்ளலாம்ன்றதுக்கு மாதிரிலாம் பேசிட்டு போகிற சூழ்நிலை இருக்கும். ஒரு கிங்காக இருக்கிறவன் பொய் பேசணும்னு எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு மேலே வேறு அவன் தான் இருக்கிறதுல நாட்டிலே உயர்ந்த போஸ்ட் இருக்கக்கூடியவன். அவனை யார் கண்டிக்கிறதுக்கு இருக்கு? அவனை யார் தண்டிக்க இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பொய் பேசுகிறான்னு சொன்னால் அவனை மறுமை நாளில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்கிறாங்க. அதே போல் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிலுன் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, இவங்களே ரசூலுல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்றாங்க. ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, பெருமை அடிக்கிறன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. பெருமைன்றது நம்ம மனுஷர், குறிப்பாக சொல்ல போனால் மனிதர்கள் உள்ளத்தில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அது அல்லாஹ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு தகுதியே இல்லை பெருமை அடிக்கிறதுக்கு. அதுலேயும் ஒருத்தன் பெருமை அடிக்கிறான்னு வைங்களே, ஒருத்தன் பொருளாதார வசதி இருக்குது, நிறைய காசு பணம் இருக்குது, ஒருத்தன் பெருமை அடிக்கிறான்னு கேட்டால் அவன் அறியாமலே சில நேரங்களில் பெருமை வந்துடும். ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும்போது தெரியாமலே என்ன நம்ம இன்றைக்கு இதாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறான்ற பாருன்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு போகும். அதை நம்ம சரி செஞ்சு கொள்ளணும். அப்போ அவன் பெருமை அடிப்பான். ஆது கூட்டம் பெருமை அடித்தாங்க. பெருமை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சா இல்லையா? அவனுக்கு அல்லாஹ் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலா, உலகத்திலே அவங்களமா யாரையும் படைக்கல, அவ்வளோ சக்தியை கொடுத்துருந்தான். சக்தி இருந்துச்சு, அவன் பெருமை அடித்தான். அவனுக்கு ஒரு ஆற்றல் இருந்துச்சு, அந்த ஆற்றலை சொல்லி தான் அவன் பெருமை அடித்தான். எங்களை மாதிரி யாரும் கிடையாது, எங்களை விட கூவத்து சக்தியில் யாரும் இருக்கிறாங்களா என்று சொல்லி கேட்டாங்க. சக்தியை வச்சுக்கிட்டு இப்படி பெருமை அடித்தாங்க. ஆனால் ஒரு ஏழை பெருமை அடிக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு இது தேவையா? கொஞ்சமாச்சு ஒரு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணமாக, பொருளாதார வசதியை படைச்சிக்கிட்டு காசு வசதியை வச்சுக்கிட்டு அடுத்தவனை கேவலமாக நினச்சா அது மார்க்கத்தில் கூடாது. ஒரு இருக்கிறதுனால செய்கிறான்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஒரு ஏழை ஒன்றுமே கிடையாது, அவன் அடுத்தவனை கேவலமாக நினச்சா எப்படி இருக்கும்? இது தேவை. ஒரு வயசானவர், ஒரு கிழவன் விபச்சாரம் பண்ணுறது எப்படி தேவையில்லையோ, அதுக்குரிய சந்தர்ப்பமே முகாந்திரமே இல்லையோ,
ஒரு கிங்கா இருக்கிறவன் ஒரு பொய் சொல்லணும்னு எந்த தேவையும் இல்லையோ, அதே மாதிரி இந்த ஏழைகள் வந்து பெருமை அடிக்கிறதுக்கு எந்த தேவை, ஒரு முகாந்திரமே கிடையாது. அவங்களுக்கு அது மெட்டரே இல்லை, அவங்களோட ரூட்டே இல்லை அது. அப்போ ஒரு ஏழை இருந்துக்கிட்டு பெருமை எடுத்தேன்னு சொன்னா ஏழையாக இருப்பாரு, அவர் என்ன அடுத்தாக்களை பார்த்து கேவலமா நினைப்பார். நம்ம இப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்லி அவருடைய திறமையில சொல்லி அடுத்தாக்களை கேவலப்படுத்துவார். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆளை வந்து ஒருபோதும் அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்கவும் மாட்டான், அவங்கள வந்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான்றாங்க. இப்ப மறுமையில சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா தான் ஏலும். அப்ப அல்லாஹ் பார்க்க கூட ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாவமான காரியத்தை, மோசமான செயலை, மோசமான பண்புகளை வளர்த்து கொண்டு நம்ம மறுமையில போனோம்னு சொன்னா கை சேதப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அப்ப எங்களை நாங்கள் இந்த தலைப்பு எடுத்து சில செய்திகள் இன்றைக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக வேண்டிதான். பெருமைன்றது அவ்வளோ டேஞ்சரான, நரகத்துக்கு போகக்கூடிய, சொர்க்கத்தை வந்து போகாம நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம்னா அது என்னன்றதை நம்ம விளங்கி நம்ம வாழ்க்கையில வராம இருக்க நம்ம முயற்சி பண்ணணும். உள்ளத்துல கடுகளவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம். அப்ப அதை பெருமைனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கணும். அதை விளங்கி ஒருத்தர் நல்ல அழகான முறையில் இருக்கிற அதெல்லாம் பெருமை கிடையாது. நிறைய பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், நல்ல முறையில் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, கேட்டா அது பெருமை நினைச்சிடுவாங்க. அட அதெல்லாம் மார்க்கம் சொல்றதுடா, நல்ல வாசமா இருக்கிறது, ஜும்மாவுக்கு வரும்போது ஒரு அத்தரை பூசி வாசனையாவா, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது, இதெல்லாம் பெருமை கிடையாது. ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு நல்ல செருப்பை போடுறது, ஒரு நல்ல ஷூவை போடுறது மார்க்கத்தில் தப்பு கிடையாது, இது மார்க்கத்தில் உள்ளது. அப்ப எது உள்ளது எது மார்க்கத்தில் இல்லாதது, பெருமை என்ற அந்த நுணுக்கத்தை அறிந்து, அந்த வித்தியாசத்தை அறிந்து, பெருமைன்ற விஷயம் நம்முடைய செயல்பாட்டிலையும் இருக்கக்கூடாது, உள்ளத்திலையும் வந்துடக்கூடாது. எனவே அந்த விஷயத்தை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கில்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.